இங்க சில பொண்ணுங்க நடுராத்திரியில ஒரு இரும்பு கேட்டை எகிரி குதிச்சு ஒரு கடையோட பூட்டை உடைச்சிட்டு இருக்காங்க. பூட்டை உடைக்கிற சத்தத்தை கேட்டு பக்கத்துல தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எழுந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இவங்க மாட்டிப்போன்னு தெரிஞ்சுதான் இதை பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த தெருவுல இருக்க வெவ்வேறு கடைகள்ல தான் இந்த பொண்ணுங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க ஒர்க் பண்ற ஒரு கடையில கூட டாய்லெட் இருந்திருக்காது. இவங்க டாய்லெட் யூஸ் பண்றதா இருந்தா தூரமா இருக்கிற ஹோட்டல்ல போய் தான் யூஸ் பண்ண வேண்டி இருந்தது. ஆனாலும் அந்த ஹோட்டல்ல இருக்க டாய்லெட் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்றதுங்கிறதுனால இவங்க அவசரத்துக்கு அதை யூஸ் பண்றது சிரமமா இருந்திருக்கும். அதோட இந்த ஹோட்டல்ல டீ வடன்னு ஏதாவது சாப்பிட்டாதான் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதனால தினமும் இவங்களுக்கு 10 ரூபாய் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி இவங்க வருத்தப்படுறாங்க. ஒரு நாள் அவங்க ஓனர் கிட்ட போயிட்டு ரெஸ்ட் ரூம் வேணும்னு சொல்லி அந்த பொண்ணுங்க கேட்கும்போது முடிஞ்சா வேலையில இரு இல்லைன்னா வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாம் கலெக்டர் கிட்ட போயிட்டு டாய்லெட் வேணும்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க. அதனால இப்ப கவர்மெண்ட்டும் டாய்லெட்னு ஒண்ணு திறந்து வைக்கிறாங்க. ஆனா திறந்த மறுநாளே அந்த தண்ணி வர மாட்டேங்குது. அதனால இப்ப கடைசி முயற்சியா அவங்களோட பிரச்சனை எல்லாருக்குமே தெரியணும்ன்றதுக்காக வேணும்னு அந்த கடையோட பூட்டை எல்லாருக்கும் தெரியற மாதிரி உடைக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இப்ப இந்த பிரச்சனை மீடியா வரையும் போயிடுது. இந்த விஷயம் மீடியா வரையும் போனதுனால ஒரு வழியா அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் இப்ப எப்படியோ ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்துடுறாங்க. இதனால அங்க வேலை செய்யற பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகிடுது.